ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அகோரி கலையரசன் அவங்க வந்து பேட்டி கொடுக்கல. அப்புறம் மறுபடியும் திடீர்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து. ஸோ அப்போ சில திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பிரபலம்ட்டு ஏதோ 1000 கணக்கான கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்கிறத வந்து அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. நீங்கள் எங்கள் வீட்டிலே வந்து இருக்கலாம், அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு 5 பேர் வைக்கிறோம், இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஆசை வார்த்தை காட்டியிருக்கிறாங்க. எப்படி என்ன அவங்களுக்கு உங்களால் லாபம் அப்படின்னா, ஏதோ அவங்கக்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக காட்டணும், நீங்கள் கை வச்சு இது வெள்ளை பணமாக மாறணும்னு சொன்னாலே அது நடக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ கால்லையும் பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு டைம் அவங்க மனைவியை பார்த்தோன்னே மனைவி வேணும், அம்மாவை பார்த்தோன்னே அம்மா வேணும், இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வக்கரமாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அகோரி கலையரசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறது காமம் எந்த அளவுக்கு தப்புன்ட்டு இல்லையா? அந்த காமத்துக்கு அடிமையான பிறகு அவனுக்கு சுகம்னாலே காமம் மட்டும்தான். அப்போ பார்க்குற பெண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு ஏழையாக இருந்தான்னா, அழகாக இருந்தாலும் அழகாக இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சா போதும்னு நினைப்பான். பணம் இருக்கிறவன் கொஞ்சம் அழகாக இருக்கிற பெண்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அதற்கான உதாரணமாக தான் இது இருக்குது. இத்தனைக்கும் அந்த நபர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசராம், ஏதோ ஒரு ஃபேமஸான நடிகரை வச்சு ஒரு படம் கூட இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாராம். ஸோ அவருக்கு அப்போ பாருங்களாம், அவங்க நினைத்தால் நிறைய பெண்களோட தப்பாக நடந்துக்க முடியும். ஆனாலும் இவங்களை பார்த்தால் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு தோணி இருக்குது. இல்லாட்டினா பயங்கரமாக ஒரு வார்த்தை விடாமல் கெட்ட வார்த்தையெல்லாம் கூட பேசியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. கூடவே வந்து அவரை வந்து வியாசர் படியில் நிறைய பேர் துரத்திக்கிட்டே அவரை கொலை பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா அவங்க ஊரில் ஏதோ ஃபங்க்ஷனில் அடகு குத்தி அவர் டான்ஸ் ஆடுவார், நெருப்பு மேலே ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதை வேணால் நீ இப்போ நான் நடத்திட்டு பார்ப்போம், நான் அவனை கொலை பண்ணி காட்டுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களாம். அதேமாரி நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவர் ஆடிட்டு வந்திருக்கிறேன். கடைசியாக ஒரு விஷயத்த சொன்னாங்க மெயினாக. அது என்ன அப்படின்னா, ஏன் திருநங்கைகள்லாம் உங்களை எதிர்க்கிறாங்கன்னும்போது, திருநங்கைகள் எதிர்க்கல, அந்த 2 பேர் தான் எதிர்க்கிறாங்க. அது காரணம் அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் இருக்கிறதுனால அது ஒரு தொழில் போட்டியாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபமாக மந்த்ரா அப்படிங்கிற திருநங்கை வந்து திருநங்கைகள் தலைவியை பற்றியெல்லாம் தப்பாக பேசியிருந்தாங்க. என் உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட அந்த தலைவிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி இவங்கக்கிட்ட கேட்கும்போது, குறிப்பாக கலையரசனுடைய மனைவி பிரகா கலையரசின்னு நினைக்கிறவங்க பேர் தெரியல. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். ஏன்னா அந்த மாதிரி எங்ககிட்ட கிளாஸ், அவங்க ஆக்சுவலாக இலவசமாக நாட்டுப்புற கலை சொல்லிக் கொடுப்பாங்க, கலையரசனுடைய மனைவி. ஸோ அந்த மாதிரி திருநங்கை வந்திருந்தாங்க. அப்போ டைம் ஆயிடுச்சுக்கா, போகணுக்கா, கலெக்ஷனுக்கு போகணும், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னும்போது, எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உதவி செய்த திருநங்கைக்கு நாங்கள் சம்பாதிக்கிறதுல பாதி கொடுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாவது கலெக்ஷன் ஆனால் தான் அவங்களுக்கு 500 கொடுத்து 500 நாங்கள் வச்சுக்க முடியும். அப்போ அவங்க பிச்சை எடுக்கிறதுக்கு காரணமே வந்து தலைவிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது 100% உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஏன்னா பெரும்பாலும் அவங்க தனியாக பார்க்க முடியாது திருநங்கைகளை, ஒரு 2-3 பேராக போவாங்க. ஸோ அப்போ மேபி இன்னொருத்தவங்க அப்படி காசு ஆட்டை போட்டுறக்கூடாது, நமக்கு கொடுக்கணுன்றதுக்காக கூட அப்படி அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதில் திருநங்கையை பற்றி சொல்லும்பொழுது, திருநங்கைகள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பாலியல் தொழிலெல்லாம் ஈடுபடுறாங்க. ஆனால் அவர்களை விட மிகப்பெரிய தப்பு யாரோடதுன்னா அவங்க அப்பா அம்மாவோடது. எதுக்கு நீங்கள் துரத்துறீங்க அப்படின்னு ஒரு சூப்பரான கேள்வி கேட்டாங்க. அது சும்மா சாதாரணமாக கேட்கல. எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு
திருநங்கையாக பிறந்தால் மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? ஆணாக பிறந்தால் கஷ்டமே இல்லையா? பெண்ணாக பிறந்தால் கஷ்டமே இல்லையா? இன்னும் கேட்டிங்கன்னா பெண்களோடு ஒப்பிடும்போது திருநங்கைகள் எவ்வளவோ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு நிறைய இயற்கை உபாதை இருக்குது, கர்ப்பப்பை இருக்குது, அதில் ஊறப்பட்ட பிரச்சனை வருது. இதில் எல்லாத்துலேருந்தும் திருநங்கைகள் உண்மையிலே விடுபட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க கொடுத்து வச்சவங்கன்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்களே பொறாமைப்படுற அளவுக்கு அழகாகவும் இருக்கிறாங்க. இல்லை, சில திருநங்கைகள் வந்து அந்த ட்ரெஸ் பண்ணுறதும் சரி, இயல்பாகவே அவங்க பெண்ணை விட அழகாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு குரலே கூட ஆண் குரல் இருக்காது. ஸோ அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவங்கள வந்து நீங்கள் வீட்டை விட்டு துரத்துறீங்க? நீங்கள் நிராகரிக்கிறதுனால தானே அவங்க சரி நாங்கள் பிச்சை எடுத்தாவது போயிச்சிக்கிறோம், அப்பா அம்மா கொடுக்குற டார்ச்சருக்கு கம்பேர் பண்ணும்போது அப்படின்றாங்க. அப்போ ஒருவேளை எனக்கே ஆக்சுவலாக இப்போ தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை அப்போல்லாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதை வயிற்றில் இருக்கும்போதே நான் சொன்னேன், எனக்கு பிறக்கிற குழந்தை ஆணாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருநங்கையாக இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்குவேன். ஏன் என் கணவனே திருநங்கை ஆனாலும் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அகோரி கலர்ஸ்னால் திருநங்கைன்னெலாம் கேலி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த உயிர் செய்த பாவத்தினாலேயோ அல்லது நான் செய்த பாவத்தாலேயோ என் கணவன் செய்த பாவத்தாலேயோ அப்படி பிறக்குது அப்படின்னா அதை நாங்கள் தானே அனுபவிச்சு ஆகணும். அதை எதுக்கு இப்போ அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு பதில் நீங்கள் துரத்தி விடுறீங்கன்னா அது இன்னும் தான் பாவமாகுது. ஸோ அதனால் நான் வந்து திருநங்கைகளுடைய அப்பா அம்மாவை தான் தப்பு சொல்லுவேன், இல்லையா? ஏன்னா மற்றவர்களை விட அவங்களால அதிகமாக சாதிக்க முடியும். ஆக்சுவலாக அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, இல்லையா? பெண் தோற்றத்தில் இருந்தாலும், அதாவது பெண்ணாக அவங்க மாறினால் கூட அவங்களுக்கு உடல் வலிமை இருக்கும் பெண்களை விட. ஸோ அதனாலே வந்து ஆக்சுவலாக ஒலிம்பிக்கில் இருந்தெல்லாம் அவங்கள எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்கள பெண் பிரிவில் எப்படி நீங்கள் போட முடியும்? ஏன்னா அவங்களுக்கு ஆணுக்குரிய உடல் வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள நீக்கி அது ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ உண்மையிலே கடவுள் கொடுக்குற ஞானம் வந்து நீங்கள் அழியக்கூடிய உடம்பில்லை ஆத்மான்றது. அப்படின்னு அர்த்தம், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஆத்மான்றது. ஸோ இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பயிற்சி பண்ணுறதை விட திருநங்கைகளுக்கு இந்த பயிற்சி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆண் உடலில் இருந்தாலும் அவங்க தங்களை ஆணாக நினைக்கல, பெண்ணாக நினைக்கிறத மட்டும் நிறுத்திட்டாலே போதும். அதனால தானோ என்னவோ தெரியல, மகாபாரதத்தில் அர்ஜுனன் கடைசி ஒரு வருடம் வனவாசத்தில் இருக்கும்போது கடைசி ஒரு வருடம் யாருக்கும் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக திருநங்கையாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மகாபாரதத்தில் ஒரு திருநங்கை தான் வந்து பீஷ்ம பிதாமகர் போன்ற ஒரு பெரிய மகாரதியையே வீழ்த்துவாங்க, சிகண்டிகை அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் மெயினாக நம்ம வந்து திருநங்கைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவங்க மூலமாக இறைவனுடைய ஞானத்தை சொல்ல வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். இதுக்கு தடையாக அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணால், ஜென்ரலாகவே சாதாரண ஆணையும் பெண்ணையும் விட திருநங்கைகள் பக்தியில் போனாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அவங்க எல்லாத்துலேயுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான். அதேமாதிரி லவ் பண்ணாலும் அதுலேயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அதில் போய் தற்கொலை பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த பிச்சை எடுத்து அந்த காசை வந்து அவங்க காதலிக்கிற பையனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அவன் வந்து அந்த திருநங்கை தப்பாக தான் யூஸ் பண்ணுறான். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு அன்பு கிடைத்தால் போதும் அப்படின்றாங்க. ஸோ அந்த அன்பை அவங்க கடவுள் மேலே வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக இந்த ஞானத்தில் அவங்க முன்னேற முடியும். ஸோ இந்த ஞானத்துடைய சாரம் என்ன அப்படின்னா, நான் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்ற உணர்வில் தான் இந்த பூமியில் முதல் 2500 வருடம் இருந்தோம். 5000 வருடத்திற்கு முன்பு இந்த பூமி சொர்க்கமாக படைக்கப்பட்ட பொழுது. பிறகு அடுத்த 2500 வருடம் நாம் ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கிறோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆத்மா நினைக்கும் பொழுது ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். ஸோ ஆத்மா தான் உடல் மூலமாக எல்லா காரியத்தையும் பண்ணுது, அதை தான் உயிர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பீங்க. ஆத்மான்றதை எப்போ மறக்கிறீங்களோ 2500 வருஷம் கழிச்சு, அப்போ என்ன ஆகுனா வெளி உலக விஷயத்தில் மயங்க ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் பாவம் மேலே பாவம் செய்வீங்க. அந்த பாவத்திற்கு தண்டனையாக தான்
விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், பலவிதமான ஏமாற்றங்கள், திடீர் மரணங்கள், மொத்தத்தில் துக்கத்தை கொடுக்கக்கூடிய எல்லாமே வருது. ஸோ அனைத்தையும் இழக்கவும் செஞ்சிடுறோம். அழகு போச்சு, ஆரோக்கியம் போச்சு, அறிவு போச்சு, குணம் போச்சு, எல்லாமே போச்சு. சொர்க்கத்தில் எல்லாமே அளவற்று இருந்தது. இப்போ கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு சிவபெருமான் அவர் இருப்பிடமாகிய பரந்தாமத்தில் வந்து இந்த பூமிக்கு வந்து இந்த ரகசியத்தை சொல்கிறார், ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி. ஏன்னா நம்மள மாதிரி அவர் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, கலியுகம் அழிந்து மீண்டும் இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது. அப்போ நீங்கள் மீண்டும் தேவதையாகணும்னா, தேவதையாக இருக்கும்போது எப்படி தெய்வீக குணம் இருந்துச்சு, அதுக்கு காரணமாக ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க. இப்போ மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க, உடல்ன்றதை மறங்க. அந்த சக்தி இல்லை இப்போ உங்ககிட்ட. அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் உங்களை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். கூடவே கடவுள் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அது அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை பார்த்து பயன்பெறுங்கள். இதன் மூலமாக, ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா சுசித்ரா, பாடகி சுசித்ரா வந்து நிறைய பேர் இந்த காமம் சார்ந்த தவறு பண்ணது, ஏற்கனவே சுசித்ரா லீக்ஸில் வந்தது, இப்போவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் செய்கிற தப்பு வெளியில் வந்துடும். பைபிளில் இதை போட்டிருக்கும், அந்தரங்கத்தில் நீ செய்யும் தவறு வெளியரங்கமாகும். அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனால் கடவுள் வாய்ப்பு கொடுக்குறார். அந்த ரெண்டுத்துக்கும் கேப் இருக்குது பாருங்கள். நீங்கள் செய்த தவறுக்கும் அது வெளிப்படுற நாளுக்கும் இடையில் நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டிங்கன்னா அந்த தண்டனை குறைக்கப்படும். ரொம்ப பெருசாக அவமானப்படுத்தப்படாமல் கொஞ்சம் வரும். ஆனால் அதையும் கூட நீங்கள் முற்றிலும் எரிக்க முடியும் இறைவனுடைய நினைவில் இருந்து. அந்த மனிதனை மிரட்டுறதன் மூலமாக கிடையாது. மிரட்டும் போது தான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ உண்மையிலே உங்களுடைய குணம் மாறுறதை பார்த்தோன்னே அவங்களுடைய மனசே மாறிடும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைங்க. இறைவன் கொடுக்குற ஞானம் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி.